மதுரையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரம் மதுரை. இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு அத்துமீறல், ஒரு ஆக்கிரமிப்பை பாசிச சக்திகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிற மக்கள் மட்டுமல்ல, வெள்ளந்தியான மக்கள் மதுரை மக்கள். காலம் எத்தனை கோலம் போட்டாலும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகின்ற சித்திரை திருவிழாவுக்கு வருகிற கூட்டம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே பண்பாட்டின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் பற்று கொண்ட மக்கள் வாழுகிற நகரம் மதுரை மாநகரம். அது மட்டுமல்ல, ஆதிக்கத்தை எதிர்த்து முடியரசு நிலவிய காலத்தில் ஒரு பெண் கையிலே சிலம்பை எடுத்து அரண்மனைக்குள் சென்று நீதி கேட்டு ஒரு பாண்டிய நெடுஞ்சலினுடைய மறைவிற்கு வித்திட்ட மண் இந்த மண். ஆகவே அநியாயம் ஆரவாரத்தோடு வருகிறது. அநியாயத்தை வெட்டி சாய்ப்பதற்கு கண்ணகியின் ஆவேசத்தை பதிவு செய்ய இந்த பொதுக்குழு. குறிப்பா பாத்தீங்கன்னா இளைஞர்களை அதிகமா ஓரணியில திரட்டணும் அப்படின்னா முதலமைச்சர் இது பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் 30% வாக்காளர்களை ஈர்க்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே தாவேகா, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் இளைஞர்களை நிறுத்தி ஒரு அரசியல் செய்வதா பேச்சு இருக்குது. அதற்காக இது போன்ற தீர்மானங்கள் நாம் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல செத்துக் கொண்டு வருகிறது. அங்க இளைஞர்களும் கிடையாது, மனிதர்களும் கிடையாது. தம்பி விஜய்க்கு இருக்கிறவர்கள் ரசிகர்கள், அவர்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்படுகிறார்கள். இதுவரைக்கும் 250 பாசறை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இளைஞரணியின் சார்பில் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட 234 தொகுதிகளிலும் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். அதே இளைஞரணிக்கு முரசொலியினுடைய கடைசி பக்கத்தில் வரலாற்றை மீட்டெடுக்கிற பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வேறு இளைஞர்களை திமுக இளைஞர்களோடு ஒப்பிடக்கூடாது. இவர்கள் கொள்கை ரீதியாக தயார் செய்யப்பட்டவர்கள். இவர்கள் பேராயுதங்களாக, போராயுதங்களாக மாறுவார்கள். குறிப்பா ரோட் ஷோ மாதிரியான விஷயங்கள்லாம் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் கொண்டு வந்ததா சொல்றாங்க. அந்த பாணியை முதலமைச்சர் கையில, ஏன்னா தமிழகத்திலே மிக அதிகமான தூரம் மதுரையில தான் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. அந்த பாணியை கையில் எடுக்கிறாரா? அதை எப்படி பார்க்க வேண்டியது? இல்ல, வெற்றி பெறுவதற்கு எதை ஆயுதமாக ஏந்த வேண்டும் என்பதை எதிரிகள் தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதையே அண்ணன் ஸ்டாலின் ஆயுதமாக எடுத்திருக்கிறார்.